மத்திய கிழக்கின் 2 முக்கிய அலுமினிய உற்பத்தி நிறுவனங்கள் மீது கடந்த வாரம் நடத்தப்பட்ட தாக்குதல்களே அலுமினிய விலை அதிகரிப்பிற்கான பிரதான காரணமாக அமைந்துள்ளது. உலகின் பாரிய அலுமினிய உருக்கு மையங்களில் ஒன்றான அல்பா நிறுவனத்தின் தலைமையகம் எமிரேட்ஸ் குளோபல் அலுமினிய மத்திய நிலையத்தின் மீது இவ்வாறான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. தமது மத்திய நிலையத்திற்கு அதிகளவான சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக எமிரேட்ஸ் குளோபல் அலுமினிய அல்பா நிறுவனமும் தனது மத்திய நிலையத்திற்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் தொடர்பில் தற்போது மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளது. லண்டன் உலோக சந்தையில் ஒரு மெட்ரிக் டன் அலுமினியத்தின் விலை இன்று காலை $3,401 பதிவாகியுள்ளது. இது 3% அதிகரிப்பாகும். ரஷ்யா யுக்ரைன் மீது போர் தொடுத்த பின்னர் 2022 மார்ச் மாதத்திலும் அலுமினியத்தின் விலை $4,000 எல்லையை கடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய மசகு எண்ணெய் விலை உலக சந்தையில் இன்று மசகு எண்ணெயின் விலை $100 கடந்துள்ளது. பிரித்தானிய பிரெண்ட் சந்தையில் இன்று காலை 10 மணிக்கு ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $112.8 பதிவாகியுள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி லண்டன் பிரெண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $60.85 காணப்பட்டது. அமெரிக்காவின் WTI சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் இன்று $106.2 விற்பனை செய்யப்பட்டது. கடந்த ஜனவரி 1ஆம் தேதி இது $57.42 விற்பனை செய்யப்பட்டது. எரிவாயு போதுமானதாக உள்ளதா? 42,000 மெட்ரிக் டன் எரிவாயு தற்போது மாலைத்தீவில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாக லிட்டோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்தன தெரிவித்துள்ளார். குறித்த எரிவாயு தொகையை வெகு விரைவில் நாட்டுக்கு கொண்டுவர உள்ளதுடன் இந்த எரிவாயு தொகை ஏப்ரல் மாதத்துக்கு பொருத்தமானது எனவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே மே மாதத்துக்கு தேவையான 33,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிய கப்பல் ஏப்ரல் 25ஆம் தேதி நாட்டுக்கு வருகை தரவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 7,000 மெட்ரிக் டன் எரிவாயு அடங்கிய கப்பல் ஒன்று ஏப்ரல் 4ஆம் தேதி நாட்டுக்கு வருகை தரவுள்ளதாக லாப்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி நலிந்த குருகுல சூரிய கூறியுள்ளார்.